கமல் கௌதமி நடிப்பில் சமீபத்தில் வெளியாகி வசூலில் சக்கை போடு போட்ட படம் பாபநாசம். பாபநாசம் திரைப்படத்தின் வெற்றிக்கு பின் கமல் தற்போது தூங்காவனம் படத்திற்காக தூங்காமல் உழைத்துக் கொண்டிருக்கிறார். விரைவில் இந்த படம் வெளிவர இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அடுத்தபடியாக தோழி கௌதமிக்காக ஒரு கதையை கையில் எடுத்திருக்கிறார் கமல். பாபநாசம் திரைப்படத்தில் கௌதமியின் நடிப்பை பார்த்து அசந்து போன கமல் அவருக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் ஒரு கதை ஒன்றினை தற்போது எழுதி வருகிறாராம். சந்தர்ப்பங்கள் நன்றாக அமையும் பட்சத்தில் இந்த படத்தை கமலை இயக்கும் வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. படம் முழுவதும் கௌதமியை மையப்படுத்தி வருவது போன்ற ஒரு கதையாக இது இருக்கும் என்று கூறுகின்றனர். தமிழில் மாபெரும் ஹிட் அடித்த தேவர் மகன் மற்றும் நம்மவர் போன்ற படங்களில் இணைந்து நடித்த இருவரும் மீண்டும் நீண்ட வருடங்கள் கழித்து பாபநாசம் திரைப்படத்தின் மூலம் இணைந்து நடித்துள்ளனர். இதற்கிடையில் உத்தம வில்லன் படத்தில் ஏற்பட்ட நஷ்டத்தை ஈடுகட்டும் வகையில் லிங்குசாமிக்கு ஒரு படம் நடித்துக் கொடுப்பதாக வாக்குறுதி அளித்த கமல் அது முடியாத காரணத்தால் தூங்காவனம் படத்தின் திரையரங்க உரிமையை லிங்குசாமிக்கு அளிக்கப் போகிறார் என்று தகவல்கள் கூறுகின்றன. தூங்காவனத்தை தொடர்ந்து ஹிந்தியில் சைஃப் அலி கானுடன் இணைந்து அரசியல் கலந்த ஒரு த்ரில்லர் படத்தில் நடிக்க இருக்கிறாராம் கமல்.